அட சோனி கொஞ்சம் சும்மாறாங்கிற மாதிரி எப்பயாச்சும் ஏதாச்சும் ஒரு சம்பவம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்பைடர்மேன் 4க்கான ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்க ரெடியாக இருக்குது. இன்னத்துக்கு அந்த ஸ்பைடர்மேன் 4 பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் கிடச்சிருக்கணும். நடுவில் நம்ம டாம் ஹாலண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் கதை நல்லா இருந்தால் தான்ப்பா நடிப்பேன் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு லைட்டாக ஹிண்ட் கொடுத்துட்டு போயிருந்தாரு. அதை தொடர்ந்து இப்போதைக்கு டேனியல் ஆர்பிகே ஒரு சின்ன போஸ்ட் போட்டிருக்காரு. அதில் நம்ம கெவின் ஃபெய்கே அண்ட் டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேன் 4 படம் வந்து கிரவுண்டடாக இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்களாம். பட் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா சோனி இப்போதைக்கு இந்த ஸ்பைடர்மேனோட புது ட்ரைலஜோட ஃபர்ஸ்ட் படத்தையே மல்டிவர்ஸ் லெவலில் புஷ் பண்ணு சொல்லி பிளான் பண்ணி ஆண்ட்ரி கேவில் டோபி மெகுயரை எடுக்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். நோ வே ஹோம் மாதிரி ஒரு சம்பவத்தை உருவாக்கி அதன் மூலியமா ப்ராஃபிட் எடுக்கலாங்கிற மாதிரி சோனி பிளான் பண்றாங்க. தப்பே கிடையாது. பட் இது ஒரு புது ட்ரைலஜை பிகின் பண்ண போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதுக்கான பில்டப் கொடுத்து அந்த ட்ரைலஜை முடியும் போது நோ வே ஹோம் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட்டை கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் இறக்கினா தான் தாறுமாறா இருக்கும். எடுத்த உடனே இந்த மாதிரி டோபி அண்ட் ஆண்ட்ரியை இறக்கிட்டீங்கன்னா அப்ப இந்த ட்ரைலஜை முடியும் போது என்ன மாதிரி சம்பவம் செய்வீங்க? இப்போ நம்ம ஸ்பைடர்மேனே எல்லாமே இழந்து அமைதியான ஒரு தனிமையில தான் இருக்காரு. அதை எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரி ஒரு கிரவுண்டடான படத்தை எடுத்து அதுக்கப்புறம் மல்டிவர்ஸ் லெவலில் புஷ் பண்ணா நல்லா தான் இருக்கும். இல்ல நான் நோ வே ஹோம் மேஜிக்கை திரும்ப கொண்டு வர போறதுன்னு சொல்லி டோபி அண்ட் ஆண்ட்ரூ கொண்டு வந்தானா இப்போதைக்கு அது செட் ஆகாத மாதிரி தான் எனக்கு தோணுது. கொண்டு வர வேணாம் நான் சொல்லலை. ஐ லவ் டோபி அண்ட் ஆண்ட்ரூ. பட் அது நடக்க வேண்டிய சுச்சுவேஷன் இது கிடையாது. அட்லீஸ்ட் லெட்ஸ் பில்ட் அ ஸ்டோரி. இப்போ தனிமையில் இருக்க அந்த ஸ்பைடர்மேனை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மல்டிவர்ஸுக்கு போகலான்னு நான் சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்க?